வாங்க சார். இதான் சார் உங்க சீட்டு. அது சீட்டுன்னு எனக்கு தெரியாதா? அதிகமா பேசுன ஓ சீட்டை கிழிச்சிருவேன். தள்ளு. சாரி சார். சார் நீங்க இங்க உட்காந்து தினமும் என்ன கவனிக்கலாம். என்னன்னா மத்த ஸ்டாஃப் எல்லாரையும் நீங்க கவனிக்கலாம்னு சொன்னேன். அதானே உங்க வேலை, அதத்தான் சொன்னேன். என் வேலை என்னன்னு நீ சொல்லாத. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நீ MDPA தானே? ஆமா சார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கவனிச்சுக்கதான் நான் இருக்கேன். இங்க பார், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தினமும் என்ன கவனின்னு லாரியில எழுதி இருக்கிற மாதிரி நான் ஒண்ணு இங்க எழுதி வைக்கல. நீ உன் வேலையை மட்டும் கவனி, என்ன நான் கவனிச்சுக்கிறேன். சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? வெளியில பாக்கும்போது நல்லா தான் பேசுறீங்க. வேலை கிடைச்சதுக்கு ட்ரீட் எல்லாம் கொடுத்து தேங்க்ஸ் எல்லாம் சொன்னீங்க. நீ மட்டும் இல்லனா நான் என்ன இருப்பேனே தெரியாது அப்படி இப்படி எல்லாம் கூட சொன்னீங்க. ஆனா இப்ப ஏன் சார் பழைய மாதிரி கோமாவே பேசுறீங்க? இங்க பார், இது ஆபீஸ். இங்க நான் மேனேஜர், நீ PA. அப்புறம் வேலையில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படி இருந்தா தான் வேலை நடக்கும். நீ ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் போயிட்டு சீனுவனுக்கு நல்லா தெரியும், நாங்க ரொம்ப க்ளோஸ், நான் இல்லனா அவர் இல்லன்னா பில்டப் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதா? புரியுது சார். அப்புறம் ரொம்ப முக்கியமா அவர் அம்மாஞ்சின்னு யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஐயோ, அதெல்லாம் நான் எப்பவோ எடுத்துட்டேன் சார். இப்போ நீங்க என்னோட ஹீரோ சார். அவர் பைக்கை தராம நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு வெளியே பெருமெல்லாம் பீத்திட்டு இருக்க கூடாது. பவித்ரா கிட்ட நீங்க தான். சாரி சார், மேடம் கிட்ட நீங்க தான் சார் உளறிட்டீங்க. ஆமா, என்ன பண்றது? உன்னை பார்த்த உடனே கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். என்ன எமோஷன் சார் அது? அது எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்துல நாம எதிர்பாராம எதிர்பார்க்காதவங்கள பாக்குறது. ஐயோ சார், ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுத்துது சார். ஆமா, எனக்கு உன்னை பார்த்தப்போ அப்படிதான் இருந்துச்சு. எப்படி எப்படி எப்போ முத தடவை பார்க்கும்போதா? அட இதோ இங்கதான் ஆபீஸ்ல பார்த்த உடனே. ஆமா, நீ இந்த மெக்கானிக் வேலையை விட்டுட்டியா? இங்க எப்ப சேர்ந்த? சார், நம்ம பர்சனலா மீட் பண்ணும்போது அன்பா மரியாதையா வாங்க போங்கன்னு தான் பேசுனீங்க. இப்போ ஒரு MDக்கு PAன்னு தெரிஞ்சதும் வா போன்னு சொல்றீங்க. பட் இது கூட நல்லா தான் இருக்கு. அதான் நான் உன்கிட்ட சொன்னல, இது ஆபீஸ். இங்க உன்னை வாங்க PA போங்க PAன்னு கூப்பிட்டா அப்புறம் இந்த ஆபீஸே நான் அம்மாஜின்னு தான் சொல்லும். விட மாட்டேன் சார். நான் சொல்லலாம், மத்த யாரு சொன்னாலும் சொப்புன்னு அரைஞ்சிருவேன். தேங்க்ஸ். ஆமா, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என் பைக் ஆட்டைய போட்ட மெக்கானிக் நீ, MDக்கு PAவா இங்க எதை ஆட்டைய போட வந்திருக்க? ரொம்ப கஷ்டம் சார். இந்த காலத்துல ஒரு வேலை பார்த்தா ஒரு வேலை தான் சார் சாப்பிட முடியுது. கண்ணு தெரியாத அப்பா, மூளை வளர்ச்சி இல்லாத அண்ணன், வாய் பேச முடியாத அம்மான்னு ரொம்ப கஷ்டம் சார். ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எப்ப பார்த்தாலும் பளபளப்பா Dress போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க. சார், நம்ம கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட காட்டிக்க கூடாதுல்ல சார். அப்புறம் எப்பவுமே நம்மள பரிதாபமாவே பாப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். அதனாலதான் சார் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். இல்ல, நம்ம MD மேடம் கூட சாதாரண Dressல தான் இருக்காங்க. ஆனா நீ ஏதோ MD மாதிரி Dress பண்ணிட்டு இருக்க. ஐயோ, அது நம்ம மேடம் எப்பவுமே ரொம்ப சிம்பிளா தான் சார் இருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நல்ல கம்பெனில தான் சேர்ந்திருக்கேன். ஆமா சார், நீங்க ரொம்ப லக்கி சார். மேடம், இதுல சைன் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். நீங்க போங்க. சரிங்க மேடம்.
அது எப்பவுமே மேடம் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறது நான் தான். நான் எதுவுமே கேட்கலையே. கேக்கல, ஆனா யோசிச்சிங்க. ஆமா. அது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் பாஸ். நீங்க உங்க வேலைய ஆரம்பிக்க மேனேஜர் சார். நான் வரேன். போ போ.